வெல்கம் டு சித்தூஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஸ்நாக் தான் பண்ணிகிட்ருக்கேன். கம்பு வடை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம கம்பு வறுத்துட்டு மிஷினில் அரைச்ச மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா கடையில் ரெடிமேடாகவும் நமக்கு கிடைக்கிது, அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நான் கம்பு மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை. என்கிட்ட அரிசி மாவு இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. அடுத்து மாவில் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் சேர்த்துட்டு, அடுத்து இந்த வடை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மசால் வடை செய்கிற மாதிரியே தான். மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 10 பல் அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால 10 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா ஒரு 5-6 பல் பூண்டு போதும், தோலோடு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். எடுத்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, குழப்பாயிடும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு நம்ம மசால் வடைக்கு தட்டி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த தடியில் வடை இருந்தால் போதும். அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் எனக்கு டீ வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் டீ காஃபி குடிக்க மாட்டார். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை நல்லா 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ இதை மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயில் சவுண்டு கம்மியானதும் நம்ம வடை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். கம்பு வடை ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நான் ஹஸ்பண்ட்காக இந்த பெப்பர்மெண்ட் லெமன் டீ நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எனக்கும் டீ ரெடி ஆகிடுச்சு. டீ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான கம்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த கம்பு வடை வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கம்பு வடைக்கு தேங்காய் சட்னி, டொமேட்டோ கெச்சப் ரொம்ப நல்லா காம்பினேஷன். நாங்கள் டீ குடித்ததுக்கப்புறமா வெளியில் கிளம்பிட்டோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் சூப்பர் மார்க்கெட் போனோம். இது பர்வா வில்லேஜில் இருக்குது. இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கல்யாண் ஜுவல்லரியும் நம்ம வீடு வசந்த பவன் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இந்த கடை. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெல்த்தியான ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கவங்களுக்கு இது ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் கத்தாரில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, அந்த மாதிரி வெல்லம், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அனில் பிராண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே ராகி மட்டும்தான் இருந்தது. இப்போ நிறைய விதமான சேமியாவும் இங்கே கிடைக்குது. ராகி, லெமன், டேமரன், அப்புறம் ரைஸ், சோளம், கம்பு, திணை, வீட்டு, இந்த மாதிரி எல்லா விதமான சேமியாவும் இங்கே இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் 4 ரியால்ஸில் இருந்துச்சு. 450 கிராம்ஸ் 8 ரியால்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. நார்மல் ரோஸ்டட் சேமியா எல்லாமே 3 ரியால்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா ரேட் டிஃபராக இருந்துச்சு. அப்புறம் இட்லி ரைஸும் பார்த்திங்கன்னா 5 kg 10 kg பேக்லேயும் இருந்தது. எல்லாமே 1 இயர் ஓல்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிமாலயன் ராக் சால்ட்டும் இங்கே கிடைக்கிது. அப்புறம் நரசூஸ் காஃபி பவுடரும் இங்கே இருக்குங்க. அப்புறம் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ் 4 ரியால்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வெல்லமும் இங்கே கிடைக்கிது. அப்புறமா சக்தி மசாலா இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனலாக சக்தி மசாலா ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி வெளியில் எதுவும் மசாலா பொடி வாங்கி நான் செய்ய மாட்டேன். பட் 1-2 நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புளியோதரை மிக்ஸ் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து இங்கே நான் இந்த சிக்கன் 65 மசாலா நான் இங்கே வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே சக்தி மசாலாவில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நான்வெஜ் மசாலா பொடியுமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள் இருந்துச்சு. அப்புறம் இட்லி பொடி இருந்தது. அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா விதமான மசாலா பொடியுமே இங்கே கிடைக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா 4 ரியால்ஸ்லேருந்து 8 ரியால்ஸ் வரைக்கும் இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் இதுக்கும் ரேட் டிஃபராக தான் இருந்துச்சு. ஆனால் ரீசனபிளான ரேட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே.
அடுத்து இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து சோள மிளகு தோசை மிக்ஸும் இங்கே இருந்தது. அப்புறம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பொடி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்தது இங்கே. கண்டிப்பாக இந்த கடை வந்து பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த பொடி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா ரைஸ் மிக்ஸு, அதுக்கப்புறம் தூதுவளை கீரை மிக்ஸ் இருந்துச்சு, இட்லி பொடி, வல்லாரக்கீரை, கருவேப்பிலை மிக்ஸ் இருந்தது, முடக்கத்தான் கீரை மிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் பருப்பு பொடி, சுக்கு காஃபி பொடிலாம் இருந்தது. நான் வந்து பருப்பு பொடி வந்து வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 3 ரியால்ஸ்லேருந்து 4 ரியால்ஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ரேட்டாக தான் இருந்துச்சு. இதுவும் நல்லா ரீசனபிளாக தான் இருந்தது. அப்புறம் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு நல்லெண்ணெயும் இங்கே கிடைக்குது. 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி கிடைக்குது. 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 30 ரியால்ஸ் இருந்தது நல்லெண்ணெய். அதே மாதிரி மரச்செக்கு கடலெண்ணெயும் இங்கே இருக்குது. 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 23 ரியால்ஸு. 1/2 லிட்டர் கூட கிடைக்குது இங்கே. அப்புறம் நார்மல் பொன்னி ரைஸும் வந்து 5 kg 10 kg பேக்லேயும் இங்கே வந்து இருக்குங்க. அதுவும் வந்து எல்லாமே 1 இயர் ஓல்டு ரைஸ் தான் இங்கே. அடுத்து இங்கே வந்து மில்லட்லேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு இருந்தது, உப்புமா மிக்ஸ் இருந்தது, அப்புறம் மில்லட்லேயே வந்து அடை மிக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் பக்கோடா மிக்ஸு, மில்லட்லேயே வந்து ரவா தோசை மிக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் பொங்கல் மிக்ஸ் கூட இருந்தது. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 5 ரியால்ஸ்லேருந்து 8 ரியால்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது. இதுவும் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமான ரேட்டில் இருந்ததுங்க. அடுத்து இங்கே விளக்கெண்ணெய் கூட இங்கே வந்து சின்ன பாட்டிலில் வந்து கிடைக்கிது, தேவையான அளவுக்கு கிடைக்குதுங்க. ரைஸ் வந்து சீரக சம்பா ரைஸ் கூட இங்கே இருக்குது. ஆனால் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மில்லட்லேயே பார்த்தீங்கன்னா குக்கீஸ்லாம் கூட இங்கே இருந்துச்சு. அதுவும் வந்து வந்த உடனே சீக்கிரமாக முடிஞ்சிட்ருக்கு போல இருக்குது. நான் போனப்போ இல்லை, ஆனால் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் டெலிவரி, ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் உண்டு. கத்தார் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த கடையோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு கிளம்புனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து பாஸ்கின் ராபின் பார்த்துட்டா. கண்டிப்பாக அங்கே ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போனோம். அவள் கூட சேர்ந்து நானும் எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான், இன்னையோட ஈவினிங் ரொட்டீன் வந்து முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடையும் வீடியோஸோடையும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.